இந்த வேட்டி சட்டை எங்க திருடுன? நீங்க எங்க திருடுனீங்களோ அங்கதான் நானும் திருடுனேன். இவ்வளவு நாள் என் ரூட்ல கிராஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப என்கிட்டயே நேரா மோத ஆரம்பிச்சிட்டியா? எங்கடா வந்த? நீங்க பார்க்க வந்த பொண்ணு நான் கேட்க வந்தேன். பார்க்கலாமா? கேட்கலாமா? பார்க்கலாமா? எவன்டா அவன் வீட்டுக்கு முன்னாடி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கவன்? மச்சான் மச்சான் மச்சான். ஓ, நீங்க தான் என் தங்கச்சியை புண்ணு பார்க்க வந்திருக்கீங்களா? உங்க தங்கச்சிக்கு எங்கேயும் புண்ணு? மச்சான், ரெண்டு பேர்ல யாரு மச்சாங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். வீட்டுக்குள்ள வச்சு பேச வேண்டிய விஷயத்தை வெளியே வச்சு பேசுறீங்க. வீட்டுல விஷயம். ஆமா, வாங்க பின்னால. அந்த பொண்ணு கிடப்பான்னு மனப்பால் குடிக்காதரா, கழுதப்பால் குடிச்ச கருங்காட்டேரி. உன்ன மாதிரி பால் பிச்சுற கை நாட்டுக்கு முத்திர குத்துவான்னு மனப்பால் குடிக்காது. உன் மூஞ்சி நிறைய கரியலி தான் பூச போறா. என்னடா சிரிக்கிற? நான் வயசுல பெரியவன். பொண்ணு எனக்கு தான். அப்ப 60 கல்யாணம் பண்ணிக்கங்க. பொண்ணு நான் இவனுக்கு பார்க்க வரல, எனக்கு. இங்க பாருங்க, நான் படிப்புல ஒசந்தவன். எங்க தஞ்சாவூர் பெரிய கோபுரத்து மேல நின்னு படிச்சியா? என்கிட்ட விளையாடாதீங்க. நான் வீரத்துல புலி. கொட்டை எடுத்துதான் எடுக்காதுதா? எடுத்ததுதான். நான் அந்த புலி சொல்ல, பாய புலி சொன்னேன். நான் மட்டும் என்ன சாம்பார்ல கரைக்கிற புலி தான் சொன்னேன். நான் பெண்களை நாயா மதிக்கிறேன். நாங்க மட்டும் என்ன நாயாவா மதிக்கிறோம்? ஏதோ பேசுறதுக்காக நாய பேசிட்டு இருக்காத. நேரத்துக்கு அடுத்தாத, நல்ல விவரமா பேசு. எனக்கு தான் அவ இல்லத்தரசி. நான் தான் அவளுக்கு இல்லத்து அரசன். நான் ஒருத்தங்க இருக்கேங்கிற மறந்து வளவளம் பேசிக்கிட்டீங்களா? விழுந்துறாதீங்க. உங்க ரெண்டு பேர்ல யாரு மாப்பிள்ளை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமைய என் தங்கச்சிட்டு ஒப்படைச்சிருக்கேன். அவ பார்த்து யாரு கழுத்துல மாலை போடுறாளோ அவன் தான் மாப்பிள்ளை, மருமக. சரியா? இதுவரைக்கும் வீரத்துக்காக வானத்தையே பார்த்து விரைச்சிருந்த வீச்சருவா இப்ப முத பாசத்துக்காக தரையிறங்கு. இப்பாசம் மலர அந்த பவள மல்லிய, பாரிஜாத பூவ, அந்த மேகலைய இங்க கூட்டிட்டு வர்றேன். அது வரைக்கும் சத்தமே வரப்படாது. மேகலை, மணி மேகலை. நிச்சயமா அந்த மாலை எனக்கு தான். டேய் தபால் டப்பா, நீ வச்சிருக்கிறது பேர் மூஞ்சியாடா? இந்த தபால் டப்பா கழுத்துல ஒரு மாலை விழுகுதுன்னா அது நீ செத்ததுக்கு அப்புறம் தான். அத நல்லா நீ ஞாபகத்துல வச்சுக்க. அக்கா, பொண்ணு வருது. மேகலை, மணிமேகலை, என்னடா வெக்கமா? பிள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. இருக்காதுங்களா பின்ன? சிரிடா சிரி. என்ன ஆச்சு? பண்ணிட்டியாடா தங்கச்சி? இந்த ரெண்டு பேர்ல உனக்கு யார பிடிக்குதோ அவங்க கழுத்துல மாலையை போட்டு கணவனா தேர்ந்ததுக்கு தாய். அம்மா அம்மா தாயே, என்ன காப்பாத்துமா. என் கழுத்துல மாலை போட்டு என் வாழ்க்கையை வீணாக்கிறாதம்மா. காலில் விழுந்தா மட்டும் என் தங்கச்சி உன்னை கட்டிக்கிறான்னு சொல்லி மனப்பால் குடிக்காத. நாய, நான் எங்கட மனப்பால் குடிக்கிறேன்? நானே டின்னு வச்சுட்டு வீடு வீட்டுக்கு பால் ஊத்திட்டு இருக்கேன். அம்மா, நான் ஒரு படிக்காதவம்மா. பால்ல தண்ணி ஊத்துன பாவி, வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாத சண்டால, உடம்பு பூரா சொறி தரங்கு, வியாதியோ வியாதி. என்ன கல்யாணம் பண்ணி நீ எந்த சுகத்தையும் அனுபவிக்க முடியாதுமா. பாருமா, என் தம்பியை கட்டிக்குமா. அண்ணி சரிப்படி விடுங்க. இப்ப நீ எதுக்கு அவன் அண்ணி? நீங்க தானே கட்டிக்க போறீங்க, அப்ப அண்ணி தானே. நான் ஏன் கட்டிக்கிறேன்? தங்கச்சி அண்ணி. நான் ஒரு மோசமான தபால்காரன். நான் தபால் கொடுத்தா உருப்படவே உருப்படாது. நான் தந்தி கொடுத்தா எல்லாரும் செத்து போயிருவாங்க. மணியாடுற பூரா அப்படியே அமைக்கிருவேன். என்னால கவர்மெண்ட் கிரம்பல் ஆசு. அதனால வயசுல மூத்தவர், இந்த மண்ணில் பிறந்த மாணிக்கம், அவரை கட்டிக்கம்பா. அம்மா, நான் ஒரு பேமானிமா. நான் ஒரு புறம்போக்குமா. நான் ஒரு சோமாரி. அம்மா, நான் ஒரு கேப் மாறி. நான் ஒரு மொல்ல மாறி. ஐயோ, நான் ஒரு தெல்ல மாறி. நான் ஒரு முடிச்சாவிக்கு. நான் தந்தையில போறீங்க. நான் ஒரு கோளாறு. உட்கார வைக்கல. தள்ளி உட்கார்ற. தங்கச்சி, உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. இந்த ரெண்டு தெய்வத்துல ஏதாச்சும் ஒரு தெய்வத்துக்கு மாலையை போட்டு நீயே தேர்ந்ததுக்கு தாய். போமா, தைரியமா போ.
கிரேட் எஸ்கேப். மாப்பிள, என் மணிமேகலை கண்ணில இருந்து கடலவு கண்ணீர் வந்தால் சரி, அதுவும் சாவுக்காகத்தான் வரணுமே தவிர அவ வாழ்க்கையில வரப்படாது. ஏன் சிரிக்கிறீங்க? நீ செத்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு மாலை விழும்னு நினைச்சேன். இப்போ உனக்கு மாலை விழுந்தா என்ன அர்த்தம்? நீ ஒரு போனமுன்னு அர்த்தம். ஐயோ, அட பாவி, இந்த துக்கத்தில உனக்கு எப்படா சிரிப்பு வருது? இந்த மூஞ்சிக்கே உங்க மூஞ்சி பிடிக்கலையே, இனிமே உங்களை எவ கட்டிக்கிற போறா அத நினைச்சே சிரிச்சேன். யாரு? எம்மாடி செல்வித்தாயே, என்ன நேரத்துல இங்க நிக்கிறீங்க? இல்ல பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன். வழியில இந்த வயிறு எங்க கிடக்குதுன்னு பார்த்தேன். வயரா, நான் பாத்துக்கிறேன், நீங்க வீட்டுக்கு போதாயே. என்ன இவ்வளவு நீளமா இருக்கு? என்ன இது? கடையில வச்சிருந்தாலும் நல்ல விலைக்கு போகும். அனுமார் வாழ்வாரு நீண்டுகிட்டு போகுதே, பக்கத்து ஊர் வந்துட்டு போல் இருக்க. யாரா மேல கால் வச்சது? வீச்சருவா வீரா காமிரானா? வீசிடுவா வீசி. நாளைக்கு உங்க ஊர்ல புதுசா திறக்க போற கால்வாயில வெடி வச்சிருக்கோம். நாளைக்கு உங்க ஊரே கூண்டோட கைலாசம். அறிவு இருக்காடா உனக்கு? எந்த நேரத்துல எதை செய்யணும்னு இல்ல? ராஜகுமாரன் உன் தங்கச்சியை கட்டிக்க மாட்டாங்கிறதுக்காக நீதான் கால்வாவுக்கு வெடி வைக்கிறதுக்கு காரணம்னு ஊர் முழுக்க பேசிக்குது. சும்மா நிறுத்துக்கம்மா. விட்டா நீங்களே என்ன போலீஸ்ல மாட்டி கொடுத்துருவீங்க போல இருக்கு. அறிவு கிட்ட ஊர் ஜனங்க தான் என்ன நம்பாம பேசுறானுங்கன்னா நீ அவங்களோட சேர்ந்து ஒத்து உதிரியா? உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா. என்னடி தெரியும்? உன் அண்ணன் பையன் பொண்ணை கட்டிக்கல, சொன்ன வார்த்தையை காப்பாத்தல, காட்டுல பறக்க விட்டுட்டான். அது உனக்கு தப்பா தெரியல? ஊர்ல எவனோ சொன்னாங்கிறதுக்காக என் பையனை குத்தம் சொல்றியா? அப்பா, இதுக்கெல்லாம் காரணம் அந்த ராஜகுமாரன் தான். செல்வியை கட்டிக்கிறேன்னுட்டு கால்வாய்க்கா நிலத்தையும் வாங்கிக்கிட்டு நம்மளையே கவ்வாத்து அடிக்க விட்டான். நமக்குள்ளாரே சண்டையும் மூட்டி விட்டான். செல்வி கழுத்துல தாலி கட்டுறானா இல்லையான்னு அவனை இல்ல, அவன் அப்பனை கேட்கிற விதத்துல கேட்கிற. கொடுத்த வாக்குப்படி ஏழை வாழன்னு கூட பார்க்காம எங்க வீட்டு கல்யாணத்துக்கு நீங்க வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க. அது என் கடமைப்பா. இந்த மாதிரி என் முன்னாடி ஒரு நல்ல காரியம் நடக்கிறது எனக்கு தானே பெருமை. உன் பொண்ணு கல்யாணத்துக்கு மட்டும் இல்ல, உன் பேத்தி கல்யாணத்துக்கு நான் தான் தாலி எடுத்து கொடுக்க போறேன். அதுக்கெல்லாம் ஒரு யோக்கியதை வேணியா? என்னப்பா தங்கராசு? தம்பி, உங்களுக்கு என்னாச்சு? சும்மா நிறுத்துக்கையா. ஊர் ஜனங்க முன்னாடி வச்சு பேசின விஷயத்த ஊர் ஜனங்க முன்னாடி தான் தீர்த்துக்கணும். அன்னைக்கு இதே ஜனங்க மத்தியில உன் மவன் ராஜகுமாரன் என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டுறன்னு வாக்குறுதி கொடுத்ததுக்கு அப்புறம் என் தங்கச்சி எவையா பொண்ணு கேட்டு வருவான் சொல்லியா? கொடுத்த வாக்குப்படி என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டாம உன் மவன் சுத்திக்கிட்டு இருக்கிறான். நீ ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களுக்கு எல்லாம் தாலி எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிற. உனக்கு வெக்கமா இல்ல? வர்ற வெள்ளிக்கிழமைக்குள்ளார உன் மவன் கட்டுற தாலி என் தங்கச்சி கழுத்துல ஏறல. நம்ம செல்வி தங்கராசு ஐயா மேல செருப்படுத்த காமிச்சு அவமானப்படுத்திட்டாங்க. கும்பிடுங்க ஐயா. என்ன சுந்தரபுரி ஜமீன்காரங்க நம்ம ஊரை தேடி வந்து வைத்தியம் பார்த்துட்டு இருக்கீங்க? பாலப்பட்டியில கட்டு போட்டா 10 நாள்ல குணம் ஆயிடுன்னு சொன்னாங்க. அதான் பெரியவர் வீட்டு சமாச்சாரம் திரு வரைக்கும் வரலாமா? யோ வைத்தியரே, எண்ணெய பதமா காய்ச்சி வீட்டுக்கு கொண்டு வாங்க.